தந்தி டிவி அப்படின்னு வந்து நமக்கு சொல்லும் பொழுது என்னென்னா, நியூஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமாக பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா தந்தி டிவி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தந்தி டிவின்னு ஒரு தனி மரியாதை இருக்குங்க. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா அது வந்து முதல்ல தந்தி டிவியில் தான் வெளிவரும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அதிகமாக தந்தி டிவியில் தான் வெளிவருது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப பெரிய மதிப்பை வந்து பெற்றிருந்துச்சு மக்கள் மத்தியில். இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிஎம் அவர்கள் வந்து டெத்தை வந்து 5:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண விஷயம், அதிலெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து மக்கள் சந்திச்சிருந்தா கூட, முழு அளவுக்கு அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து அவங்களோட உடலை காட்டுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களோட தகனம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையுமே வந்து கவர் பண்ண டிவி தந்தி டிவி தான். இந்த அளவுக்கு போல்டாக, இந்த அளவுக்கு வந்து தெளிவான விஷயங்கள் எடுத்த தந்தி டிவி ஒரு சின்ன விஷயத்தில் வந்து டிசப்பாயின்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அது வந்து தீபா அவர்கள் இருக்காங்கல்ல, ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் பெண். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய பேட்டி. அது ஏன் டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த ஏகப்பட்ட பேர் கொஷின் வச்சுட்டு, அதை பற்றி கழுவி ஊற்றி மெம்மிலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு, இது மாதிரி வந்து சசிகலா தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, பணம் வாங்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு பல விஷயங்களை வந்து பரப்பிட்டுருக்காங்க. பல விஷயங்கள் கேள்விக்கு உள்ளாகுது. யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயமா தெரியுது அப்படின்னா, இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, இவ்வளோ தூரம் வந்து ஜனங்களோட பிரச்சனையை பேசிகிட்டு இருக்க நெட்வொர்க்கு, இத்தனை பேர் இருக்காங்க இந்த ஒரு டிவியில். ஒரு அரசியல் தலைவருடைய நிலைப்பாட்டை வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி டிவியை தான் பார்க்க போகிறோம், நியூஸ் சேனல் தான் பார்க்க போகிறோம். அவங்களே ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் எந்த அளவுக்கு மக்களோட பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மளை கூப்பிட்றாங்க. இவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்கிற, பொது இடத்துல இருக்கிற, பொது வாழ்க்கையில் இருக்கிற, பொது பிரச்சனையை பேசி கொண்டிருக்கிற டிவியே வந்து பேச யோசிக்கும் பொழுது எப்படி ஒரு சாதாரண மக்கள் இறங்கி வந்து அவங்களோட உரிமைக்காக போராட நினைப்பாங்க? ஏன் இப்போ வந்து மீடியாவில் போய் தான் நம்ம நிற்கணும். மீடியாவில் போய் தான் வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மீடியா முன்னாடி போய் தான் நம்ம நிற்கணும். மீடியாவே வந்து சொல்கிறதுக்கு யோசிக்குது அப்படின்னா, மக்கள் எப்படி தைரியமாக வந்து பிரச்சனையை வந்து சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சா நமக்கே கொஞ்சம் கலவரமாக இருக்குது. அப்போ யார்கிட்ட போய் நிற்கிறது? சட்டத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது, மீடியா முன்னாடி போய் நிற்க முடியாது. ஏன்னா சட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு காசு வேணும், அது வந்து சாதாரண மக்கள்கிட்ட இல்லை. மீடியா போய் முன்னாடி நிற்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபேம் கிரியேட் ஆகணும். நான்லாம் நல்ல பெரிய ஆளாகி பெரிய ஆக்டர் ஆகி தெருவில் உட்காந்து அழுவுறேன் அப்படின்னா, இல்லை வந்து ஒரு ஸ்டேஜில் உட்காந்து அழுவுறேன் அப்படின்னா, அதை கூட பேட்டி எடுத்து போடுறதுக்கு எல்லா டிவியும் ரெடியாக இருக்கே தவிர, எந்த மீடியாவும் வந்து சாதாரண மக்களுடைய பிரச்சனையை வந்து எடுத்து அதை வந்து போல்டாக வந்து பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து எதிர்பார்க்குற டைமில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அதே மாதிரி மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஷின்ஸை வந்து முழுமையாக கொண்டு போய் சேர்த்துறது இல்லை. அரசியல் தலைவர்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேலே வந்து வெறுப்பை சந்திக்காத அளவுக்கு தான் கொஷின்ஸை வந்து செலுத்துகிறாங்க. அப்படின்றப்போ எப்போ யாரை நம்பி நம்ம வந்து இந்த நாட்டையும், யாரை நம்பி இந்த ஊடகத்தையும் நம்ம ஒப்படைச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த தீபாவளியுடைய பேட்டி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதாவது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக வேண்டியது செவ்வாய்க்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா மக்களுக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக அதை எடிட் பண்ண ஒரு வெர்ஷனாக இருக்கும், இல்லை யாருக்குமே பாதகம் இல்லாத ஒரு வெர்ஷனாக இருக்கும். என்ன தான் வந்து அவங்க அப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாலும், அவங்க வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணால் கூட மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏதோ கரெக்ஷன் பண்ணி அனுப்பிட்டா, நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நிறைய பதில் சொல்லியிருக்கும் போல இருக்குது அந்த பொண்ணு, ஆனால் வந்து இவங்க தான் ஒழுங்காக டெலிகாஸ்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வரும்ல ஒரு மீடியாவுக்கு, அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதுதான் தோணுது. இப்போ மீடியாவை எப்படி நம்புறது? மீடியா தைரியமாக இருக்குன்னு எப்படி வந்து நம்ம நம்புறது? உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தந்தி டிவி தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாங்கள் வந்து வெளிப்படையாக வெளிப்பட்டோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த திருப்பி ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உடல்நிலை சரியில்லை, ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலையை பற்றி முதல்ல உலகத்துக்கு சொன்ன டிவி தந்தி டிவி அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாண்டிய அவர்கள் இதே மாதிரி வேகமாக பேசிட்டே இருந்தார். இது எல்லாத்தையும் சொன்னார் பாண்டிய அவர்கள். ஆனால் இந்த விஷயத்தை அவரோட ப்ரோக்ராமு, அவருடைய பிராண்ட், அந்த ப்ரோக்ராமு கேள்விக்கான பதில் அப்படிங்கிற ப்ரோக்ராமு, அதை ஏன் வந்து தள்ளி டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏகப்பட்ட இன்டர்வியூ வந்துருச்சு, நெட்டில் அத்தனை இன்டர்வியூ வந்துருச்சு, ஏகப்பட்ட டிவியில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தீபா அவர்கள். அவங்கெல்லாம் போட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் போடலைனா, ஏன்னா உங்கள் மேலே தான் பெரிய ஃபோக்கஸ் இருக்குது, நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா பாண்டிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி கேள்வி கேட்கும்பொழுது அதில் ஜனரஞ்சகமான கொஷின்ஸு, மக்கள் மத்தியிலேருந்து என்ன கொஷின் எதிர்பார்க்குறாங்களோ அதை அவர் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக செய்வாங்களா இல்லையா? கண்டிப்பாக யோசிப்பாங்க. டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. 48 மணி நேரம் சிஎம் உடைய அத்தனை விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் அவருடைய உடல்நிலையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி தெளிவாக ஒளிபரப்ப முடிஞ்ச ஒரு டிவினால் 1 மணி நேர ப்ரோக்ராமை சரியாக ஒளிபரப்ப முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கேள்விகள் எழும். இதை எப்படி சந்திக்க போகிறாங்கன்னு தெரியல, எப்படி இதை வந்து மக்கள் வந்து எந்தளவுக்கு அவங்க மேலே வந்து மரியாதை வைப்பாங்கன்னு தெரியல, இதை எந்தளவுக்கு மெமி கிரியேட் பண்ணாமல் நிறுத்துவாங்கன்னு தெரியல. பார்ப்போம். அவங்களோட பேட்டி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கப்புறம் இன்னும் பேசுவோம்.
உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க, பேசுவோம். இன்னும் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, மீடியாவையும் சரி எல்லா விஷயங்களும் சரி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. நன்றி, வணக்கம்.